ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு காலையில் போனவன் மதியானம் சாப்பாட்டுக்கும் வரல. ஒரு 4 மணி போல் வீட்டுக்கு வந்தான். வந்ததுக்கப்புறம் அம்மா அப்போ தான் என்னடா காலையில் சாப்பிடல, காலையிலையுமே சாப்பிடல, பசிக்கலைன்னு சொன்னேன், மத்தியானமும் சாப்பிட வரல, இப்படி எங்கே தான் போனேன்? இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன், அப்படியே அவனுங்களோடய சாப்பிட்டுட்டு நான் பேசிகிட்டு இருந்துட்டேம்மா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனதெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் உன்னையே நம்பிட்டு இருக்க ஒரு பொண்ணை நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன புரியலை மாலினி உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே, என்னம்மாச்சு, என்ன உங்களுக்கு? அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமாம்மா, நானும் அவளும் 3 வருஷமாக லவ் பண்ணுறது உண்மை தான். எனக்கு இதை வீட்டில் சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாதும்மா. அவங்க நம்மளோட கொஞ்சம் வசதியானவங்க தான். அவங்க அப்பாலாம் பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்போ அவளும் ஒரே பொண்ணுங்கிறப்போ நம்மளுக்குன்னு வீடு இல்லை, நம்மளே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஊரில் வீடு இருக்குது, இருந்தாலும் அவங்க வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் போய் நம்ம கேட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னம்மா பண்ணுறது? நம்மளால் உங்களை அழைச்சிட்டு போய் நான் அவமானப்படுறதுக்குன்னு எனக்கு முடியலைம்மா அப்படின்னோடனே, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, அவமானப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போனாச்சும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கோல்ல. இப்போ என்ன நினைக்கிறா, நீ எதுவுமே பேசலை பண்ணலை, நீ அவளை கழட்டி விடுற மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தானே அவள் யோசிக்கிறா. அப்படி இருக்கிறப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்ம இது பண்ணோம்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுவுமே இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அவளை நம்ம இதுக்கப்புறம் நீ போயிட்டு நீ பேசிட்டு இது பண்ணிவிட்டு இது பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நம்ம போவோம், பெங்களூருக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் நம்ம பேசுவோம். பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்ப்போம், கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். அப்படி இல்லை, அவங்க ஒத்துக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி, நம்ம இதுக்கப்புறம் இந்த முடிவுலேருந்து நம்ம மாற வேண்டியதில்லை, எதாக இருந்தாலும் சரியான ஒரு டைம் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிம்மா நம்ம அப்போனா நாளைக்கே கிளம்பிடுவோம். ஏன்னா நாளைக்கு மறுநாள் இன்னும் 2 நாளில் ஏன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம நாளைக்கே கிளம்பிடுவோம் அப்படின்னோடனே, சரின்னு நாங்கள் ஒரு கார் புக் பண்ணிவிட்டு நான், தம்பி, அதுக்கப்புறம் அம்மா 3 பேரும் போனோம். போனதுக்கப்புறம் அங்கே எனக்கு ஃப்ரெண்டு வீடு ஒன்று சொல்லியிருந்தேன். இது மாதிரி அங்கே ஒரு ரூம் மட்டும் நாங்கள் தங்கிக்கிற மாதிரி ஒரு 2-3 டேஸ் மட்டும் தங்குவோண்டா அப்படிங்கிறோன்னா, அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு ரூம் எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். அதை மட்டும் நீ தங்கிக்க அப்படின்னா, ஆஃபீஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ தங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டு அப்புறம் மறுநாள் அவங்க வீட்டுக்கு எல்லாமே போனோம். போனதுக்கப்புறம் அவங்க அப்பா யார் நீங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் சொன்னோம், நான் மாலினி. அப்புறம் வெளியில் சொன்னான், நான் சொன்னேன்லப்பா மனோஜ்னு ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த பையன்தான் இவர் தான் அப்படின்னோடனே, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அம்மாவுக்கு அம்மாவும் கொஞ்சம் மனசுக்குள்ளான பயங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் வேறு ஊர் விட்டு ஊர் போகிறோம், வேறு இடம் அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம ஊர்னால் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் நம்ம பேசலாம் பண்ணலாம், அவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ என்னமோன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சரி ஓகே, அது மாதிரி தான் மாலினி என்கிட்ட ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், அந்த பையனே நீ பேசலை, ஒன்றும் பண்ணலை, நீ ஏன் எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க, அந்த பையன் பேசுனா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னார், எனக்கு எல்லாமே உங்கள் ஃபேமிலியெல்லாம் பற்றி நான் விசாரித்தேன், பையனை பொறுத்தளவு ரொம்ப நல்ல பையன் தான் சொல்கிறாங்க, வேலை பார்க்குறாரு, மாதம் ஒரு 50,000 இப்போக்கி சம்பாதிக்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் விசாரித்தேன், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு ஃபேமிலியெல்லாம் ஓகே தான், ஏன்னா பையனுக்கு வீடு இங்கே எதுவும் இல்லை அப்படின்னோடனே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ தான் அவங்க லோன் போடுறது வாங்குறதுக்கு பார்க்குறாங்க, இவளும் ஒர்க் பண்ணுறா, அப்படி இருக்கிறப்போ 2 பேரும் மாதம் ஒரு 10,000 கட்டினாலே ஒரு வீடு வாங்கிட்டு போயிடலாம் 3-4 இயர்ஸில், அதை நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம இது வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எங்கள் அம்மா பயந்துக்கிட்டே தான் வந்தாங்க, என்னடா இது
என்ன சொல்ல போகிறாங்களோ, ரொம்ப வசதியான இடமா இருக்காங்களே, எப்படி பேசுவாங்களோ என்னமோன்னு எங்கள் அம்மா கொஞ்சம் பயத்தில் தான் வந்தாங்க. ஆனால் போக போக கொஞ்சம் வந்து மனசு வந்து அவங்க பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் இருந்தார். ஆனால் எங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்த்தோன்னே இதெல்லாம் இது பண்ணோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் சரின்ட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே அப்புறம் மாலினி சொன்னா இல்லை இல்லை நாங்கள் வீடு வாங்கி ஒரு 1 இயர் ஆகட்டும், ஒரு இஎம்ஐலாம் கட்டி ஓரளவு 1 இயர் ஆகட்டும், கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சரி இந்த இடத்த வந்து நம்ம வித்துட்டுனாச்சும் கடனை கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடன் ஓரளவு எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினோம். ஆனால் அப்பாவுக்கு உடம்பு முடியாத ஒரு காரணத்தினால அவரால் வந்து சரியாக வேலைக்கு போக முடியல. அதனால் கொஞ்சம் வட்டிக்கு வாங்கின இடத்துலலாம் வந்து வட்டி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. இப்போ 2 வருஷமாக வட்டி மட்டுமே தான் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். அதுவும் அம்மா வந்து வேலை பார்க்குறது, நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், 20,000 சம்பளம். அதை வாங்கி நாங்கள் வாடகை கொடுத்துட்டு வட்டி கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருந்துச்சு. கிராமத்தில் வந்து சொந்த வீடு இருந்தாலும் அங்கே வேலையெல்லாம் அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு இல்லாததுனால அம்மா நாங்கள் எல்லாருமே ஓரளவு எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் டவுன் பக்கமாக வந்து தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்து நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அக்கா வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எங்கள்கிட்ட எங்களோட ஒரு சக்திக்கு மீறியே வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆகிட்டோம். ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் வசதி, அக்கா போகிற இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா இங்கே தான் நம்ம வீட்டில் தான் கஷ்டப்பட்டாங்க, வேலை பார்த்துச்சு, டைலரிங் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்கிறதுனால போகிற இடத்துலனாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல வேலையில் உள்ள மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிறதுனால நாங்கள் பார்த்து இது பண்ணி தான் வந்து இது பண்ணோம். அப்போ அந்த சமயத்தில் வந்து அம்மா நினச்சாங்க சரி நம்ம தான் அப்பா தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு, நம்ம வேலைக்கு போகிறோம், பொண்ணும் வேலைக்கு போகுது, எப்படியாச்சும் இந்த கடனை கொடுத்துர்லாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபைனான்ஸ் ஏதாச்சும் வாங்கி நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க நினச்சாங்க. ஆனால் வந்து அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அம்மா சொல்லிட்டாங்க, ஊரில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நான் யோசிச்சு பார்க்க தான் சொல்கிறேன். நம்ம இடம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கிடக்குல ஒரு இடம், அதை வந்து விற்றுருவோம், விற்றுட்டு கடனை கொடுத்துருவோம். அதான் பக்கத்து கொள்ளைக்காரன் தான் வந்து கேட்குறாருல, வீடு கட்டுறதுக்காக கேட்குறாரு, அதனால வந்து நம்ம வந்து அதை கொடுத்துருவோம், அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சிடுச்சு. சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து இதுக்கு மேலே வந்து சமாளிக்கிறதுங்கிறது நமக்கு கஷ்டம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அப்பாவுக்கு எனக்கெல்லாம் வந்து விருப்பம் இல்லை. ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம விற்கணும், நம்ம விற்காம வந்து ஏதாச்சும் கடனை சமாளிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை இந்த மாதிரி இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு அக்கா வந்து பொண்ணுங்க 2, 3 பேர் கேட்குறாங்கப்பா, நீ படிச்சிருக்கிறல்ல, பில் போடுற வேலை தானா, மாதம் உனக்கு 40,000லேருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கும், சாப்பாட்டு செலவெல்லாம் போக ஒரு 40,000 அனுப்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம போய் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தோம்னா கூட இந்த கடனை எல்லாம் ஓரளவு அடைச்சிட்டு நம்மளும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்துடலாம் அப்படின்னு அம்மாக்கிட்ட சொன்னேன். அம்மா இல்லைம்மா வெளிநாடெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கேம்மா, அது தனியாக போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னோன்னே அந்த அக்கா சொன்னாங்க, என்னோட அண்ணன் பொண்ணு தான் அதில் விட போகிறா அந்த சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு, 3 பேர் கேட்குறாங்க, அதில் வந்து 2 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, ஒருத்தருக்கு மட்டும் கேட்குறாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா தெரிஞ்சவங்க தான், எங்கள் ஊர்க்காரவங்க தான் இங்கே சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க அப்படிங்கனோடனே சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நம்ம இங்கேயே இருந்து இந்த 20,000 சம்பளத்தை வாங்கி என்னம்மா பண்ண முடியும் சொல்லுங்கள், நான் இங்கே போனேன்னா சாப்பாடு இதெல்லாம் மிச்சம் போக ஒரு 40,000 அனுப்புனேன்னா கூட நீ 5 லட்ச ரூபா தானே கடன், அதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் நானும் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு ஓரளவு அக்காவுக்கு இப்போ கடன் வாங்கின மாதிரி இருக்கிறது மாதிரி இல்லாமல் எனக்கு என் கல்யாணத்துக்கு ஓரளவு நான் காசு சேர்த்துட்டு வரணுமா அப்படின்னோடனே அப்புறம் அம்மாலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பாவும் சொன்னார், நம்ம வந்து பிள்ளைய வந்து வீட்டுக்குள்ளேயே இது பண்ணி என்ன பண்ண போகிறோம், இங்கே பக்கத்துலேயே அவள் இல்லாட்டினா திறமையாக இருக்கிறதுக்கு அப்போயே வெளியூர்லாம் போய் வேலை பார்த்துருந்தானே 50,000 சம்பாதிச்சிருப்பா ஐடி கம்பெனியில், அப்படி இருக்கிறப்போ நீ தான் வந்து தேவையில்லாமல் வந்து இல்லை பயமாக இருக்குது அதாக இருக்குது இங்கேயே வேலை பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவளை வந்து சமாதானப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கி வந்து அவள் தான் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர் போனவங்களாம் இன்றைக்கி நல்லா சம்பளத்தில் இருக்கிறாங்க, அன்னைக்கு தான் நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம், இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் வந்து அம்மாவும் சரி பார்ப்போம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் என்னோடய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு எல்லாமே ஒரு இது அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அனுப்பி விட்டோன்னே நான் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இது மாதிரி வந்து உன்னை வந்து விசாலாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்கப்பா, 3 பேர் தான் போகிறீங்க. தங்குற இடம், சாப்பாடுலாம் அவங்களே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே சாப்பாடுலாம் குடுத்துருவாங்க உங்களுக்கு. ஒரு வேளை மட்டும் தான் நீங்க வந்து நைட்டு வந்து சமைச்சு ரூம்ல சாப்பிட்ற மாரி இருக்கும். இல்ல காலையில சாப்பிட்ற மாரி இருக்கும். மத்தபடி தங்குற செலவெல்லாம் அவங்களே இது பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா சாப்பாட்டு செலவு நம்மளுக்கு ஒரு வேளை மட்டும்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர 2 அக்காவுமே வந்து அவங்களும் நம்மள மாரி கஷ்டத்துல உள்ளவங்க தான் அப்படிங்கிற மாரி அந்த ஆன்ட்டி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாகிட்ட சொன்னேன். விசா வந்ததுக்கப்புறம் போகிற மாரி இருக்குமா? அவங்க அந்த அக்கா மட்டும் சொன்னாங்க, "ஒரு 40,000 ரெடி பண்ணி வச்சுக்கோங்கம்மா." ஏன் அப்படின்னா, விசா செலவு இதுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கம்மியா தான் கேட்குறாங்க. மத்த இடத்துல